ஜெயபாஸ்கர் வந்துட்டாக, எஸ்எக்ஸ் சுப்பையா வந்துட்டாக, வைஎஸ்எல்என் வந்துட்டாக, அடுத்து யார் வரப்போறா அப்படின்னு டிவிக்கேல ஒவ்வொரு சனிக்கிழமையும் காத்துட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல யாரு பேர் அடுத்து வந்திருக்குன்னா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான பன்னீர்செல்வம் அவர்கள் பேர் அடிபடுது. அவரு தான் ஏடிஎம்கேல இருக்கும்போதே டிவிகே பக்கம் போறதுக்கு பிளான் பண்ணாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணாங்க. ஏன்னா டிவிகேல முதல்ல சேரப்போகக்கூடியது 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், தொடர்ந்து நிறைய அமைச்சராக இருந்தவர், கட்சியில் செல்வாக்காக இருந்தவர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அப்படிப்பட்ட பன்னீர்செல்வம் திமுகவில் முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கிறார், விசுவாசம் என்றால் ஓபிஎஸ், ஓபிஎஸ் என்றால் விசுவாசம் அப்படின்னு சொல்லி. அந்த சோப்பு விளம்பரம் மாதிரி விசுவாசத்துக்கு அடையாளமாக பன்னீர்செல்வத்தை குறிப்பிட்டிருக்காரு. அப்படிப்பட்ட பன்னீர்செல்வம் ஆட்சிக்கு வரல திமுக. அப்போ ஆட்சிக்கு வராத போது அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இப்போ வெறுமனே எம்எல்ஏவாக இருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுகவில் சட்டமன்ற தலைவராக முன் வரிசையில் இருக்கிறார். இவருக்கு சட்டசபையில் உதயநிதிக்கு அடுத்து பின் வரிசையில் 2வது வரிசையில் தான் இடம் கிடைச்சிருக்குது. அப்போது இங்கேயும் முக்கியத்துவம் இல்லை. அறிவாலயத்திலையும் முக்கியமான பொறுப்புகள் எதுவும் அவருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பழைய சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கிறாங்க. புதுசாக கட்சிக்கு வந்து மாநில பொறுப்புக்கு உடனே வர முடியாது. துணை செயலாளர், இணை செயலாளர் வரணும்னா கூட அவர் வந்து சீனியராக இருக்கணும். ஏன்னா பிஜேபியில் வந்து கேட்டிருந்தாங்க, ஓபிஎஸ்க்கு வந்து கவர்னர் போஸ்டிங்கும் அவங்க பையனுக்கு வந்து மத்திய இணையமைச்சர் போஸ்டிங்கும் கேட்டு பிஜேபியில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு முன்னால் சொல்லியிருந்தாங்க தேர்தலுக்கு முன்னால். ஆனால் திமுக வந்து ஓபிஎஸ்க்கு சபாநாயகர் பொறுப்பும் அவங்க பையனுக்கு ஓபி ரவீந்திரநாத்துக்கு அவர் ஏடிஎம்கேல ஏற்கனவே எம்பியாக இருந்ததுனால எம்பி வேட்பாளராகவும் நாங்கள் அறிவிக்கிறோம், அதனால் நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டதான் சொல்லுவாங்க. டிவிக்கேல பல முறை பேச்சு நடத்தினாங்க. ஏன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து செங்கோட்டையன் மூலமாக டிவிக்கேல சேர போகிறாரு அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. கடைசி நேரத்தில் டிடிவி தினகரனும் போகலை, ஓபிஎஸும் போகலை. ஓபி ரவீந்திரநாத் மட்டுமாவது டிவிக்கேல சேருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பேச்சு போய்கிட்டே இருந்தது. போகும்போது தான் அவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். திமுகவில் சேர்ந்து போடி தொகுதியில் வந்து ஓபிஎஸ் நின்னார். அப்போ போடி தொகுதியில் ஓபிஎஸ் நிற்கும்போது கூட சொன்னாங்க, இது வரைக்கும் ரெட்டலை தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி. ஜெயலலிதா அவங்களே வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மக்கள் மத்தியில் ரெட்டலை அதிகமாக பாப்புலராக இருக்குது. ஓபிஎஸ் அப்படின்னாலே ரெட்டலை நினச்சிருவாங்க, அதனால் மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்குள்ள அந்த தனிப்பட்ட செல்வாக்குன்னு கூட சொல்லலாம். ஓபிஎஸ் நின்னா திமுக வந்து ஜெயிச்சு போடி தொகுதியில் ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏவாக வந்தார். தங்கத்தமிழ் செல்வன் அவரும் அதிமுகவில் இருந்து வந்தவர், அமமுகலாம் போயிட்டு வந்தவர். அந்த தேனியில் வந்து அவங்களுக்கு 2 பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி சரியாக ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி நிற்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இணைஞ்சு வேலை செஞ்சாங்க, ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஆட்சிக்கு திமுக வரல. சபாநாயகர் ஆவார் அல்லது ஒரு முக்கியமான துறைக்கு அமைச்சர் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் வந்து வெறுமனே முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களே தோல்வி அடைஞ்சு அவர் வந்து திமுக கட்சி தலைவராக தான் இருக்கிறார். அப்போ ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்ன? அடுத்து நிறைய பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு, ஏலக்காய் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஃபாரினில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசியலில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தால் தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும், இவங்களும் அந்த கடைசி காலம் வரைக்கும் ஒரு நல்ல இதுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் கூட இருக்கிறது வந்து அபுதாகிர் அப்படின்னு. அபுதாகிர் வந்து 2001 ஓபிஎஸ்ஸை எதிர்த்து திமுக வேட்பாளராக போட்டி போட்டவர். அவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார். தோல்வி அடைஞ்சு ஓபிஎஸ் கூட வந்துட்டார். வந்து அதிமுகவில் சேர்ந்து ஓபிஎஸ் கூட தான் இருக்கிறார். அந்த டீம் எல்லாமே வந்து நம்ம டிவிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. இதுமாதிரி ஓபி ரவீந்திரநாத் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். எப்படி வந்து திமுகவில் இனிமேல் கஷ்டம்தான், ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும்னா அவ்வளோ சீனியர்ஸை மீறி நம்ம வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இல்லைன்னா செந்தில் பாலாஜி அளவுக்கு நம்ம டக்குன்னு உடனே மேலே வர முடியாது. அப்படி இருக்கும்போது டிவிகேக்கு போனோன்னா எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஓபி ரவீந்திரநாத் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதா சொன்னாங்க. அப்போது ஓபிஎஸும் ஓபி ரவீந்திரநாத் 2 பேருமே டிவிக்கே போவாங்களா, அல்லது ஓபிஎஸ் வந்து இனிமேல் எப்படி கரவேட்டியை மாற்றுறது, இருக்கிற கரவேட்டியே போதும், ஒவ்வொரு கரவேட்டியாக மாற்றிட்டு இருக்க வேணாம், அதனால் திமுக கரவேட்டி கட்டிகிட்டே கடைசி வரைக்கும் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இருந்துட்டு ஓபி ரவீந்திரநாத்தை அனுப்பி வைக்க போகிறாரா, அல்லது 2 பேரும் போகிறாங்களா, இல்லை இந்த 2மே வதந்தியா அப்படிங்கிற பேச்சு போய்கிட்டு இருக்குது. ஆனால் டிவிக்கே கூட பேச்சுவார்த்தைக்கு வந்து ஓபி ரவீந்திரநாத்தையும் ராஜ் சத்யன், அதிமுகவில் வந்து ஐடி விங் தலைவராக இருக்கிறாரு, முன்னாள் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவுடைய பையன், ராஜ் சத்யனையும் ஓபி ரவீந்திரநாத்தையும் டிவிக்கேல சேர்க்க விடாமல் ஒரு தரப்பு தடுக்கிறதாவும் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் வந்தோன்னா தென் மாவட்டத்தில் வந்து டிவிக்கேக்கான செல்வாக்கு குறைஞ்சி போயிடும். அப்படி வரும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஓட்டு கேட்க போகும்போது இவங்களுடைய முகம் முன்னால் வரும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து நிர்மல்குமார் அவருடைய பேச்சும் வருது. நிர்மல்குமார் தான் இதை தடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அல்லது எந்த அளவுக்கு நடக்க போகுது
அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு வந்து மதுரை மட்டும் இல்லாமல் அந்த தென் மாவட்டங்களே இருக்குது. ஏன்னா தென் மாவட்ட அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மதுரையில் பொன்முத்துராமலிங்கம் மாதிரி வந்து தேனி திண்டுக்கல் மதுரை வரைக்கும் கூட சேடப்பட்டி முத்தையா வந்து ஃபேமஸாக இருந்தார். சேடப்பட்டி முத்தையா வந்து சபாநாயகராக இருந்தவர். அதிமுகவில் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, சேடப்பட்டி முத்தையாவுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கெல்லாம் உண்டு. சேடப்பட்டி முத்தையாவுக்கு முன்னால் கம்பம் செல்வேந்திரன். அப்போ அந்த தேனி மாவட்டத்தில் தான் ஓபிஎஸ்னுடைய அரசியலும் வளர்ச்சி அடையுது. ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சிறுலிபுத்தூர். சிறுலிபுத்தூரில் இருந்து தான் அவங்க அப்பா காலத்தில் வந்து பறவு காவல் அப்படின்னு சொல்லி அந்த காவல் பணிக்காக வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் கள்ளிக்குடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வர்றாங்க. அங்கே விவசாய நிலங்கள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கும் விவசாய நிலங்கள், தோட்டம் அந்த மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓபிஎஸ் தேனியில் வரும்போதே அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலி எல்லாமே காங்கிரஸ் ஃபேமிலி தான். அவங்க தம்பி திமுக. இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு வந்து எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ எம்ஜிஆர் அந்த ஊரில் திரைக்கட்டி படம் போடுவாங்க. அதை படம் பார்க்குறது, தேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் உருவாக்குறது அப்படின்னு ஓபிஎஸ் வந்து அந்த எம்ஜிஆர் விசுவாசத்தில் இருந்தார். கம்பம் செல்வேந்திரன் அதிமுகவில் வந்து முக்கியமான ஆளாக அந்த தேனி பகுதியில் இருக்கிறாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க வரைக்கும் செல்வாக்கான ஒரு ஆளாக இருக்கிறாரு. கம்பம் செல்வேந்திரன் கூட ஓபிஎஸ்க்கு பழக்கம் கிடைக்குது. அப்போ கட்சி பதவிகள் அந்த மாதிரி கம்பம் செல்வேந்திரன் வந்து இவருடைய செயல்பாட்டை பார்த்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்குறாங்க. அதே வேளையில் இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் வந்து சேடப்பட்டி முத்தையா அவங்களுக்கும் ஒரு நெருக்கமான ஆளாக இருக்கிறாரு. பெரிய குளத்தில் வந்து கட்சி பதவி அப்படின்னா நகர செயலாளர் பதவி வந்து ஓபிஎஸ்க்கு தேடி வருது. அது மட்டும் இல்லாமல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கத்திலையும் தலைவராக வர்றாரு ஓ பன்னீர்செல்வம். அப்படி வரும்போது தான் அந்த கூட்டுறவு சங்கத்திலேருந்து பால் பண்ணை அந்த மாதிரி வைக்கிறாங்க. பால் பண்ணை வச்சுட்டு பால் பண்ணையிலேருந்து மீதமாகிற பால், அதாவது பால் பண்ணைக்கு பால் சப்ளை பண்ண போக மீதமான பால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பிஸ்னஸ் ஐடியா பண்ணி டீ கடை ஒன்று வைக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் கூட சொல்லியிருப்பார், ஒரு சாதாரண டீ கடைக்காரன் இன்னைக்கு சிஎம்மாக வந்திருக்கா, அதுக்கு அதிமுக தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி மேடையிலலாம் பேசியிருக்கிறார். அந்த டீ கடை வந்து பிவி டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அவர் பன்னீர்செல்வம் விஜயன் அவருடைய நண்பர். அவர் விஜயன் வந்து அப்புறம் தனியாக டீ கடை வச்சுட்டாரு. இவர் பன்னீர்செல்வம் டீ கடை வந்து இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பெரியகுளம் மார்க்கெட்டில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறது, வட்டி கூடுறது, அதை வந்து ஓபிஎஸ் அப்பா செய்கிறாரு. அந்த கணக்கு வழக்கு பார்க்குற வேலைகளையும் ஓபிஎஸ் செய்கிறார். 1996 நகராட்சி சேர்மனாக ஓபிஎஸ் வர்றாரு. அதுதான் அரசியலில் ஒரு முக்கியமான முதல் படி அப்படின்னு சொல்லுவோம்ல, வெற்றி படியாக வந்து ஓபிஎஸ்க்கு அமையுது. அப்படி இருக்கும்போது 1999 பெரியகுளம் எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷனில் டிடிவி தினகரன் அந்த தொகுதியில் போட்டி போடுறாரு. இது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக ஓ பன்னீர்செல்வம் அதை எடுத்துக்கிறாரு. டிடிவி தினகரன் போட்டி போடும்போது ஓபிஎஸ் போய் வேலை செய்கிறாரு. ஆனால் சசிகலா அவங்க வந்து ஓபிஎஸ் வந்து அவ்வளோ நம்பலை. ஏன் அப்படின்னா கம்பம் செல்வேந்திரன் தான் திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் டிடிவி தினகரன். ஏன்னா ஓபிஎஸ் வந்து கம்பம் செல்வேந்திரன் மூலமாக தான் அரசியலுக்கு வந்து படிப்படியாக வளர்ந்தவர். அப்போ என்ன இருந்தாலும் அந்த பக்கம் விசுவாசமாக இருப்பார். அப்போ எப்படி அவரை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பிக்கைக்குரியவராக நினைக்கல. ஆனால் ஓபிஎஸ் தன்னோட கை காசெல்லாம் போட்டு ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாரு. டிடிவி தினகரனுக்கு தேர்தல் கணக்கு வழக்கு பார்க்குற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாகிறாரு. ஓபிஎஸ்னுடைய அந்த கட்சி பணிகள் யாரையும் எதிர்பார்க்காம அவர் செய்கிறது, என்னதான் கட்சி பணி செஞ்சாலும் பணிவு, அதாவது யார் உட்காந்துருந்தாலும் அவங்க முன்னால் வந்து இவர் உட்கார மாட்டார், நின்றுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மரியாதையை வந்து இது பண்ணதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு டிடிவிக்கும் சசிகலாவுக்கும். அதே போல் டிடிவியினுடைய வீடு வந்து தன்னோட வீட்டு பக்கம் அவருடைய ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய தம்பி ராஜா இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, சப்போர்ட்டாக இருக்கிறது, மக்கள் பணி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறார். செஞ்ச உடனே டிடிவிக்கு ரொம்ப நெருக்கமானவராக ஓ பன்னீர்செல்வம் மாறிடுறாரு. அப்புறம் 2001 சட்டமன்ற தேர்தல் வருது. ஏற்கனவே அவர் பெரியகுளம் சேர்மனாக இருந்தவர், கட்சி பணிகள் செஞ்சவர். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி டிடிவி மூலமாக வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கிடைக்கிது. பெரியகுளம் எம்எல்ஏ தொகுதிக்கான இதில் வந்து ஓபிஎஸ் நிற்கிறாரு, நின்று ஜெயிச்சிடுறாரு. ஜெயிக்கும் போது அந்த ஜெயிச்சவர் தான் அபுதாகிர் திமுக வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் திரும்ப ஓபிஎஸ் கூட வந்து சேர்ந்துடுறாரு. அப்போது அந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் உருவானது. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே எதிர் நிற்கக்கூடிய வேட்பாளர் இவர் கூட வந்து எல்லாமா இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சு முதல் முறையாக சட்டசபைக்கு போகும்போது வருவாய்த்துறை அமைச்சராக வர்றாரு. இன்னும் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறாரு, ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏக்கே வருவாய்த்துறை அமைச்சரா அப்படின்னு சொல்லி மற்ற சீனியர் அமைச்சர்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது 2001 கொஞ்சம் நாள்லே ஒரு 5-6 மாதத்துல என்னென்னா ஜெயலலிதா மேலே வந்து டான்சி கேஸ் வந்துடுது. அந்த கேஸில் வந்து அவங்க பதவியில் தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்தோடனே அடுத்து என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து
ஜெயலலிதாவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க தேர்தலில் நிற்காம முதலமைச்சரானதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ அந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க பதவியை வந்து இழக்கிறாங்க. அப்போ பதவியில் இருந்து ஜெயலலிதா விலகின உடனே அந்த இடத்துல அதிமுகவில் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற பேச்சு வருது. ஏன்னா பொன்னையன் எம்ஜிஆர் காலத்திலே அவர் சீனியராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அடுத்து செங்கோட்டையன், தம்பிதுரை, அவருக்கு டெல்லி அரசியலும் தெரியும், தமிழ்நாட்டு அரசியலும் தெரியும். அப்போது இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் வரலாம். ஏன்னா செங்கோட்டையன் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாரு, தம்பிதுரை ரொம்ப சீனியர், பொன்னையன் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். இப்போ கூட கட்சி கூட்டத்துக்கு ஆட்டோவில் வந்துட்டு போனார் தலைமை அலுவலகத்துக்கு, அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு. அப்போது சீனியராக இருக்கிறவர். அந்த 3 பேரில் கடும் போட்டி இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா ஜெயலலிதா வந்து இவங்களை அறிவித்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி. அப்போ 2001 செப்டம்பரில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவில் முதலமைச்சராக வர்றாரு ஓ பன்னீர்செல்வம். பரவாயில்லையே, ஒரு புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் பதவி ஏற்ற உடனே, முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே முதலமைச்சர் நாற்காலியை உடனே மாற்ற சொல்லிட்டார். இப்போ விஜய் மாற்றிருக்கிறாரில்ல, அந்த மாதிரி இல்லை, அந்த ஒயிட் டவலு அந்த மாதிரி இல்லாமல் அவருடைய, அதாவது அம்மா உட்கார்ந்த நாற்காலியில் நான் உட்கார மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார். அதனால் நாற்காலியை மாற்றிட்டு பக்கத்துலேயே ஒரு நாற்காலி, அந்த கதையிலலாம் சொல்லுவாங்கள்ல, புராண கதையில் வந்து பரதன் நாடாண்டார், அந்த மாதிரி அந்த நாற்காலியை ஓரமாக வச்சுட்டு அந்த நாற்காலி பக்கத்தில் இவர் ஒரு நாற்காலி போட்டு இவர் முதலமைச்சராக இருந்தார். கார் இருக்குல்ல, கவர்மெண்ட் காரில் அம்மா உட்காந்த சீட்டில் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவருக்குனே தனி காரு, தனி சேரு, ஆஃபீஸ் அதே ஆஃபீஸ் தான், சிஎம் இருக்கிறாரு. அதேமாதிரி அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சிஎம் பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து போயஸ் கார்டன் கொண்டு போய் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்கள்ட்ட காட்டிட்டு, அங்கே ஜெயலலிதா சசிகலா எல்லாமே அங்கே போயஸ் கார்டனில் தான் இருந்தாங்க. அங்கே போய் ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தலைமைச் செயலகம் வருவார். அந்த மாதிரி தினமும் வந்து சிஎம் வந்து கிளம்பி நேரடியாக இப்போ லைவ் போடுற மாதிரி அப்போ கிடையாது. சிஎம் பன்னீர்செல்வம் வந்து கிளம்பி நேராக போயஸ் கார்டன் போய் அங்கே என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரகசிய காப்பு உறுதிமொழியெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதுக்கு எதிராக வந்து ஓபிஎஸ் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி திமுகவில் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் அப்போ வச்சாங்க. ஆனால் ஓபிஎஸ் எதை பற்றியும் கவலைப்படல. அதுக்கப்புறம் அந்த கேஸு எல்லாம் முடிஞ்சு திரும்பவும் ஜெயலலிதா பதவி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டியில் நின்று அவங்க இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆனாங்க. அப்போ வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கே திரும்ப விட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். அடுத்து 2006 அதிமுகவால் ஜெயிக்க முடியல, எதிர்க்கட்சியாக தான் வந்துச்சு. ஆனால் முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவராக ஓபிஎஸ் வந்து தேர்வு செஞ்சாங்க. அப்போ அடுத்த கட்டம், அது முதலமைச்சராக இருந்தால் கூட அடுத்த இதுலேயும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு முக்கிய பொறுப்புக்கு ஓபிஎஸ் வந்தார். கட்சியில் வந்து முக்கியமான செல்வாக்கு அப்படிங்கிற நபராக ஓபிஎஸ் இருந்தார். 2011 திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறாங்க. அவை முன்னவர் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பு ஓபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போ ஜெயலலிதா, சசிகலா, டிடிவி இவங்க எல்லாரு கூடயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்பிக்கையான ஆளாக, ஸ்டாலின் சொல்கிறார்ல, விசுவாசம் என்றால் ஓபிஎஸ், ஓபிஎஸ் என்றால் விசுவாசம், அதுக்கு அடையாளமாக ஓபிஎஸ் இருக்கிறாரு. அவை முன்னவராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் 2016 அப்பவும் அதிமுக ஜெயிக்கிறாங்க. தொடர்ந்து 2வது முறையாக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்பவும் முக்கியமான துறைகள், வருவாய்த்துறை, நிதித்துறை, இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இவரை தேடி தேடி வருது. இப்படி ஒரு செல்வாக்குள்ள நபராக ஓபிஎஸ் இருக்கிறாரு. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா 2011-16 இந்த இடப்பட்ட காலத்தில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்து ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் இவங்கெல்லாம் தண்டனை வாங்குறாங்க. வந்தோடனே அப்போ சிஎம்மாக தொடர முடியாது. அப்போ 2014 அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. இப்போ யார் முதலமைச்சர் அப்படின்னு திரும்ப ஒரு பேச்சு வருது. அப்போ சசிகலா வரலாம், டிடி வரலாம் அப்படின்னு கூட பல விதமான பேச்சு வந்துச்சு. சீனியர் ஆளுகள் ஜெயக்குமாரெலாம் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. இந்த மாதிரி பல விதமாக பேச்சு போய்கிட்டு இருக்கும்போது மீண்டும் ஓபிஎஸ் முதலமைச்சராக வந்தார். 2வது முறையாக முதலமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைச்சது. அப்புறம் 2016 ஏடிஎம்கே ஆட்சி தான். அதுலேயும் முக்கியமான நபராக வந்து ஓபிஎஸ் இருக்கிறார். ஆட்சியிலையும் சரி, கட்சியிலையும் சரி, அந்த 5 அணி 4 அணி அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஓபிஎஸ்க்கு வந்து முக்கிய பங்கு இருந்துச்சு. அந்த 5 அணியில் இருந்துட்டு கட்சியினுடைய நடவடிக்கைகளை பார்க்குறது, ஒழுங்கு நடவடிக்கை குழு, அதுலேயும் இருந்தார் ஓபிஎஸ். ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் இருக்கும்போது தான் 2016 ஜெயலலிதா அவங்களுடைய மரணம் நடக்குது. அப்போ இந்த டைமில் யாரை முதலமைச்சராக்குறது அப்படின்னு எல்லாம் கூடி பேசுகிறாங்க. கூடி பேசும்போது தான் சர்ச்சைகள் எல்லாம் வேண்டாம், அம்மா வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராகியிருக்காங்க, அதனால் அம்மா சொன்ன ஓபிஎஸ்ஸையே நம்ம முதலமைச்சராகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச அன்னைக்கு இரவே வந்து ஆளுநர் மாளிகையில் போய் முதலமைச்சராக பதவி ஏற்றுறாரு. ஓபிஎஸ் வந்து அந்த 2017 குறுகிய காலத்தில் முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த டைமில் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம், மாணவர்கள், இளைஞர்கள்லாம் சென்னை மெரினா பீச்சில் கூடினது,
தமிழ்நாடு முழுக்கவே பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடந்தது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போ தான் வந்துச்சு. ஜெயலலிதா அவங்க மரணத்துக்கு அப்புறம் நடந்த இடைத்தேர்தல். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மத்திய அரசு திட்டங்களுக்கு ஒப்புதல் இது பண்ணதா, உதவி மின் திட்டம், அந்த மாதிரி சர்ச்சைகளும் வந்தது. இந்த டைமில் தான் திடீர்னு ஒரு நாள் ஓபிஎஸ்னுடைய கார் வந்து மெரினா பீச்சுக்கு போயிடுது. மெரினா பீச்சுக்கு போயிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அத்தனை மீடியாவும் முன்னால் இருக்கிறாங்க. தர்ம யுத்தம் அப்படின்னாரு. என்ன தர்ம யுத்தம்னு யாருக்குமே தெரில. அப்புறம் தான் சொல்கிறாரு, சசிகலா வந்து அவங்க கட்சியை ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயமா மாறுது. தர்ம யுத்தம் பண்ண ஓபிஎஸ்க்கு பின்னால் முக்கியமான ஆட்கள் பிஜேபி சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ ஓபிஎஸ் கூட ஒரு 11 எம்எல்ஏக்கள் கூட வர்றாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து சசிகலா அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு கூவத்தூர் போயிடுறாங்க. கூவத்தூரில் அங்கே ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடந்து கூவத்தூரில் இருந்து அவங்க இருக்கும்போது சசிகலா வந்து சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சசிகலா அன்னைக்கு சிஎம் ஆக வேண்டியது. ஆனால் அப்போ இருந்த கவர்னர் வந்து இப்போ கேரளா கவர்னர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கிற மாதிரி இப்போ மகாராஷ்டிரா கவர்னர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறாரு. அவர் மகாராஷ்டிரா நான் பாம்பே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார். போனோடனே சசிகலா வந்து அவங்க பதவியேற்கிறதுக்கு நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, இருந்தும் சசிகலா பதவியேற்க முடியல. அந்த டைமில் சசிகலாவுக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துடுது. சொத்து குவிப்பு வழக்கில் அந்த பெண்டிங்கில் இருந்த கேஸில் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. குன்கா தீர்ப்பு, குமாரசாமி தீர்ப்பு அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த எண்ணிக்கையில் ஏதோ கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தண்டனையை உறுதிப்படுத்தி இது பண்ணதுனால சசிகலா வந்து ஜெயிலுக்கு போகணும். 4 வருஷம் சிறை தண்டனை சொத்து குவிப்பு வழக்கு. அப்போ சசிகலாவால் சிஎம்மாக பதவியேற்க முடியாது. அவங்க பெங்களூர் கிளம்பி நான் போய் ஜெயிலில் போய் நான் உள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. போகும்போது எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தலைவராக தேர்வு பண்ணுறாங்க. எந்த டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தாரோ, எந்த டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு, ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர் ஆகிறதுக்கு, முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தாரோ, அதே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கொண்டு வரதுக்கு முன்னால் நிற்கிறார். செங்கோட்டையனு கூட அப்போ ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் அவர் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓ பன்னீர்செல்வம் தனி டீமாக போயிடுறாரு. அப்போ அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் நடந்து திரும்ப அதிமுகவில் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி கவர்னர் முன்னிலையிலே ஓபிஎஸ் இபிஎஸ் கையை கொடுத்து, அப்போ தான் அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிறதெல்லாம் வருது. 2 பேரும் கை கொடுத்து உள்ளே வந்துடுறாங்க, கட்சிக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போது ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் பதவி, இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிறாரு. கட்சியில் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும்போது தான் 2021 சிஎம் கேண்டிடேட் யார் அப்படிங்கிற ஒரு சண்டை வருது. அதில் ஓபிஎஸ் பேர் பெருசாக வரல, ஏன்னா கட்சிக்குள்ளே பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை. இப்போ ஓபிஎஸ் கூட யார் இருந்தாங்க அப்படின்னா வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இப்போ சபாநாயகர் இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர், இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு அடுத்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரு தனியாக போயிட்டார். இவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இவங்களை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது தான் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் அடுத்தடுத்து திமுகவில் போய் சேர்றாங்க. ஓபிஎஸ் தான் அனுப்பி வைக்கிறாரு, அவரும் திமுகவுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இல்லை அவர் பிஜேபி போவார். இப்போ எப்படி ஒரு சர்ச்சை உருவாகிருக்கோ அதே போல் அப்பவும் ஒரு சர்ச்சை உருவானது. இல்லை ஓபிஎஸ் திமுகவுக்கெல்லாம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் அவர் திமுகவில் போய் சேர்ந்தார். இன்றைக்கி எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்காரு. இப்போ தான் திரும்பவும் ஒரு சர்ச்சை வந்திருக்குது. ஓபிஎஸ் டிவிகே பக்கம் போகிறாரு, விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த பக்கம் போகிறாரு. இல்லை ஓபிஎஸ் மட்டும் இருப்பார், ஓபிஎஸ் பையன் ஓபி ரவீந்திரநாத் டிவிகே பக்கம் போயிடுவார். அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. விசுவாசம் என்றால் ஓபிஎஸ், ஓபிஎஸ் என்றால் விசுவாசம். இதனுடைய ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதனுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.